ராம்கி அவர்கள்ட்ட சில கேள்வி நான் முன்வைக்க வேண்டியதா இருக்கு. இப்ப மதுவிலக்கு கோரிக்கை அப்படின்றதும் கள்ளச்சாராய ஒழிப்பு அப்படின்றதும் இது ரெண்டும் வெவ்வேறான கோரிக்கையா அல்லது முரணான கோரிக்கையா? அவருக்கான இறுதி வாய்ப்பு. கோரிக்கை வச்சாரு. அப்ப சிபிஐ பத்தி போவனா பேசுறது இஷ்யூ வந்து எத்தனால் கலக்கப்பட்ட சாராயம், இதுதான் இங்க இஷ்யூ. நீங்க 2009 இருந்து பாத்தீங்கன்னா கடந்த 15 ஆண்டுகள் நடந்த கள்ளச்சாராய சாவுகள்ல 90% வந்து அதற்கு காரணம் வந்து இந்த மெத்தனால் கலக்கப்பட்ட சாராயம் தான். இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, பெரும்பாலான இந்திய மாநிலங்களில் ஒவ்வொரு ஆண்டு ஒரு குறைந்தபட்சம் 200 பேர் செத்து போறாங்க. இதுல குஜராத்தில் ஆகட்டும், வெஸ்ட் பெங்கால் ஆகட்டும், ஹரியானா, பஞ்சாப் எல்லா இடத்துலயும் ரிப்போர்ட் ஆகுது. இல்ல நம்ம வந்து அவங்க என்ன பண்றாங்க, மட்டும் இல்ல உலக அளவுல இந்த மெத்தனால் கலப்பு அப்படின்றது ஒரு பெரிய சவால். 15 ஆண்டுகள்ல உள்ள சிக்கலே இதுதான். இப்ப நீங்க மது விலக்கு என்பது போகாத ஊருக்கு வழி, நான் போக வேண்டிய ஊருக்கு ஒரு வழின்னா இந்த மெத்தனால் கலக்கப்பட்ட சாராயத்தை எப்படி தடுப்பது? இதுல மற்ற மாநிலங்கள் என்ன மாதிரியான யுக்திகளை கையாளுகிறார்கள்? நீங்க பஞ்சாப்ல என்ன பண்ணிருக்காங்க, எப்படி அரெஸ்ட் பண்ணாங்க, வெஸ்ட் பெங்கால் நிறைய சாவு நடந்தது, அவங்க இப்ப என்ன கையாளுறாங்க? இது வந்து ஒரு ஏதாவது ஒரு பிரிவென்டிவ் மெஷர் வச்சிருக்காங்களா? அதை நம்ம வந்து பார்த்து ஃபாலோ பண்ணி ஆகணும். அதற்கு மதுவிலக்குத்துறை அதுக்கு ஏதாவது ஒரு கமிட்டி வச்சு அவங்க போய் பார்க்கணும். இதை வந்து நீங்க சிபிஐ விசாரணை பண்ணுங்க, சிபிஐ விசாரணை எந்த பிரயோஜனமும் கிடையாது. அது என்னது குற்ற இது திரும்ப நம்ம சமூக நோய்கள்லாம் பத்தி பேசிட்டு திரும்ப வந்து சிபிஐ விசாரணை வந்து நிக்கிறோம். அதெல்லாம் கடந்தாச்சு. இப்ப இதுக்கு நம்ம ஒரு ஆக்கப்பூர்வமான தீர்வுனா நீங்க வந்து இந்தியா கூட்டணியில் இருக்க பல மாநிலங்கள்ல இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்குது. நீங்க அது ஒரு கமிட்டி வச்சு நீங்க போய் பார்க்கலாம், அவங்கள்ட்ட போய் கேட்கலாம் நீங்க என்ன எப்படி கண்ட்ரோல் பண்ணீங்க அப்படின்ட்டு. இது தவிர நீங்க பாருங்க பாண்டிச்சேரியில் இது மாதிரி கள்ளச்சாராய சாவுகள் நிகழ்வதில்லை, ஏன் விசாரிங்க? கர்நாடகாவில் நடப்பதில்லை, ஏன் விசாரிங்க? ஸோ அப்போ திரும்ப இஷ்யூ வந்து மதுவிலக்கோ அது கிடையாது, இஷ்யூ வந்து மெத்தனால் கலக்கப்பட்ட சாராயம். அது எப்படி தமிழ்நாட்டுக்குள்ள வருது, அதை எப்படி கையாள போகிறோம், மற்ற மாநிலங்கள் எப்படி கையாளுகிறது, அவங்க ஃபெயிலியர் ஆயிட்டாங்களா இல்லை வேற ஏதாவது ஒரு மெஷர்மெண்ட் ஏதாவது பண்றாங்களாங்கிறத மட்டும்தான் நம்ம அதில் மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். அதை செய்தால் நம்ம தமிழ்நாட்டு அரசுக்கு அவர் இதுவரைக்கும் அந்த தமிழக தலைவர்கள் கலைஞர் ஆகட்டும், ஜெயலலிதா ஆகட்டும், ராஜாஜி ஆகட்டும், அவங்க எல்லாமே ஒரு மதுவிலக்கு விஷயத்துல ஒரு பெரிய மைல் ஸ்டோனை கிரியேட் பண்ணாங்க. இந்த விஷயத்தை செய்தால் நம்முடைய முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு ஒரு பெரிய மைல் ஸ்டோனை கிரியேட் பண்ணி அதுக்கு ஒரு பெரிய சாதனையாக அவரால் சொல்லிக் கொள்ள முடியும். நன்றி நன்றி. அடுத்ததாக இந்த தலைப்பை ஒட்டி சமூக வலைதளத்தில் கருத்து கேட்கப்பட்டிருந்தது. அதற்கு மக்கள் அளித்திருக்கக்கூடிய கருத்து என்ன என்பதை பார்க்கிறோம். தமிழ்நாட்டில் நிலவும் தற்போதைய சூழலில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்துவது சாத்தியம் என்று 27% பேரும், சவாலானது என்று 73% பேரும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். மொத்தமாக 40,000 பேர் தெரிவித்த கருத்தில் அதனுடைய முடிவுகள் இப்படியாக வந்திருக்கிறது. அமர்வில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட அனைத்து விருந்தினர்களுக்கும் நன்றி.